வார விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஜாபரிடம் கேட்கலாம். ஜாபர், விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக அபிநயா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் வருகையானது அதிகரித்து காணப்படுவது வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் வார விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகளின் வருகையானது இன்று காலை முதலே அதிகரித்துள்ளது. குறிப்பாக பிரதான மலைச்சாலைகளில் சுற்றுலா பயணிகளின் தொடர் வருகையால் வெள்ளி நீர்வீழ்ச்சி, நுழைவாயில் பகுதி மற்றும் புலிச்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து பயணிக்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் அப்சர்வேட்டரி, மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, செண்பகனூர், உகார்த்த நகர், சீனிவாசபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசலானது மிகுந்து காணப்படுகின்றது. இதுபோன்ற தொடர் விடுமுறை நாட்களில் கொடைக்கானல் நுழைவாயில் சோதனை சாவடி மற்றும் நகர்ப்பகுதிகளில் கூடுதலாக போக்குவரத்து காவலர்களை பணியில் அமர்த்தி போக்குவரத்து நெரிசலை துரிதமாக சீர் செய்ய வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகளால் இங்குள்ள தங்கும் விடுதிகள் அனைத்தும் நிரம்பியுள்ளது. இதனால் சுற்றுலா தொழில் புரிவோர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.